வெல்கம் டு கேலக்ஸி தமிழ் டாக். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜியோ டிடிஹெச் பத்தி போன வீடியோலயே சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்க்காட்டி ஐ பட்டன் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல தமிழ் சேனல்ஸ் எத்தனை எடுக்குது, அது அஃபிஷியலா பாத்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க, இது எவ்வளவு அமௌண்ட்டுக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். பார்த்து போற உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஜியோ டிடிஹெச்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சேனல்ஸ் எடுக்குது, அது எவ்வளோ எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக்சர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எஸ்டி பாட்ஸ் அண்டு கஸ்டி அண்டு 4K இதில் கிடைக்கிது. உங்களுக்கு டோட்டலாக எத்தனை சேனல் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 432 சேனல் தராங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு எஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லான்ச்சிங் டேட் பார்த்தீங்கன்னா 15 மேல அப்பாட்ஸாக கன்ஃபார்ம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இது ரீஜியனல் லாங்குவேஜாக பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டி எம்ஐ கேபிள் அவுட்புட் அவைலபிள்னு இருக்காங்க. டிஜிட்டல் டோபிக் சவுண்டு பார்த்தீங்கன்னா 5.1 சரௌண்டிங்கில் தரனால நல்லாவே இருக்கும். அப்புறம் லைவ் டிவி பார்த்தீங்கன்னா எஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 5.1 சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D சவுண்டிங் மாதிரி இருக்கும், செம்மையாக இருக்கும். அதை நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது குவாலிட்டி பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஜியோ செட்டாப் பாக்ஸ் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டாப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 900 ரூபாய்க்கு, ஃபேமிலி பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாய்க்கு, அண்டு கஸ்டி பிளான் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு தராங்க. ஜியோ செட்டாப் பாக்ஸில் பிளான்ஸ் இதுதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜியோ டிடிஹெச்சோட கஸ்டமர் கேரோட நம்பர் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 18008889 அப்புறம் 9999 இந்த இதுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா போதும். ஜியோ டிடிஹெச்சை பற்றி நல்லா தெளிவாக இன்ஃபர்மேஷனே கொடுப்பாங்க. நீங்கள் வேறு எந்த நம்பருக்கு கால் பண்ண தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2019 பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மே 15க்குள்ளே நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறது கன்ஃபார்மான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ ஹோம் டிவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பிளான்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ அந்த பிளானுக்கு ஏற்ற நம்ம ரீசார்ஜ் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா சில வெப்சைட்டில் புக்கிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அட்ரஸ் கேட்பாங்க. அப்படி நீங்கள் கொடுத்துடாதீங்க. ஏன்டா நம்ம அட்ரஸ் இது வெரிஃபிகேஷன் ஆதார் அட்டை அந்த பேங்க் கார்டு எல்லாமே கேட்பாங்க. அது தவறான ஒரு வெப்சைட்டாக தான் இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோவில் முழுமையாக ஜியோ டிடிஹெச் எப்படி கொண்டு வர போகிறாங்க, எவ்வளோ அமௌண்ட்டில் கொண்டு வர போகிறாங்க, அதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 4K குவாலிட்டியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துப்போம். அப்புறம் தமிழ் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை எடுக்குது, கஸ்டி குவாலிட்டி எவ்வளோ கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருப்போம். அப்படி தெளிவாக பார்த்துன்னு நீங்கள் நினச்சா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், இல்லையே நினச்சிங்கன்னா டிஸ்லைக் கூட பண்ணுங்கள், தப்பு இல்லை. இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. தேங்க்யூ.